வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். இன்னைக்கு நாம் சூப்பரான வடையும் மொறு பக்கோடாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வடைக்கு நீங்கள் பருப்பு ஊற வைக்க தேவையில்ல, மிக்சியில் அரைக்க தேவையில்ல, உடனடியாக முடிவு பண்ணி உடனடியாக செஞ்சிடலாம். இந்த வடையையும் பக்கோடாவையும் நான் மிஞ்சின சாதத்தில் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லி காமிக்க போகிறேன். உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்லாம் வந்தால் கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். யாருக்குமே இது மிஞ்சின சாதத்தில் பண்ணதுன்னு தெரியாது. அவ்வளோ சூப்பரான வடையும் பக்கோடாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டையும் நான் சப்டைட்டில்ஸில் எழுதிடுறேன். மிஞ்சின சாதம், அப்புறம் கடலை மாவோட அளவு சாதத்தில் இருக்க ஈரத்தை பொறுத்து தான். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிவிட்டு சாதத்தில் ஈரம் இருந்துச்சுன்னா அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். இது கூட நீங்கள் கேரட் துருவி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாலக்கீரை இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிஞ்சின சாதம், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை வச்சே நல்லா மசிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசிக்கிறது இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவு மசித்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. இது நல்லா காரமாக இருக்கணும் அப்படின்றனால நான் 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அது வாயில் கடிபடாமல் இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் தேவையான அளவு உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். அடுத்து இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் அதை கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் நல்லா மாவாக பிணைஞ்சிக்க போகிறேன். எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. சாதத்தோட அளவை பொறுத்து தான் கடலை மாவோட அளவு இருக்கும். நம்ம சாதம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, தண்ணி விட்டுருச்சு அப்படின்னா நிறைய கடலை மாவு தேவைப்படும். இது சாதத்தில் தண்ணியோட அளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணால் போதும். வடை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வடை மாவு எந்த பதத்தில் இருக்குமோ தண்ணி இல்லாமல் அந்த பதத்துக்கு நல்லா மாவை சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் மொத்தம் 1/4 கப்பும் 4 டேபிள் ஸ்பூனும் சேர்த்தேன். எனக்கு நல்லா இந்த மாதிரி வடை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. முக்கியமான டிப்ஸ் என்னென்னா தண்ணி சேர்க்கவே கூடாது, சாதத்தில் இருக்க தண்ணியிலே தான் பிணையணும். இப்போ நம்ம வடை தட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கையில் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நனைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தட்டினீங்கன்னா வடை கையில் ஒட்டாது. நீங்கள் எல்லா மாவையுமே வடையாகவே தட்ட போகிறீங்க அப்படின்னா எல்லா மாவையும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பக்கோடா மாதிரி செய்ய போகிறேன். அதனால் நான் பாதி மாவு மட்டும் வடையாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் எப்படி பொரிச்செடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் நான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த வடையெல்லாம் மீடியம் ஹை ஹீட்டில் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா எடுங்க. நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்தாவே நல்லா மொறுன்னு வரும். ஆனால் இங்கே நம்ம ஃபுல்லாகவே மிஞ்சின சாதத்தில் பண்ணுறனால நல்லா மொறுன்னு வரும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ வடை எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அடுத்து பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து பக்கோடா போடுறதுக்கு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவை அதே எண்ணெயில் இந்த மாதிரி ஷேப் எதுவும் தேவையில்லை. ஏன்னா நம்ம வடை மாதிரி ஏற்கனவே செஞ்சுட்டோம். பக்கோடா ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்றனால நம்ம ஷேப் இல்லாமல் சின்ன சின்னதாக வடை மாவை கையில் எடுத்து போட்டுற போகிறோம். வடையை விட பக்கோடா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வடைக்கு நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் பக்கோடாவில் எல்லா இடமும் நல்லா மொறுன்னு, ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம் இல்லையா, அதனால் நல்லா மொறுவலாக சூப்பராக இருக்கும். நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம்.
ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பக்கோடாவும் வடையும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஈவினிங் டைமில் டீ கூட இதை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களாக சொல்லாட்டி இது பழைய சாதத்தில் பண்ணதுன்னு யாருக்குமே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பிரஸ் ரெசிபீஸ்க்கு ஆல் ரெசிபீஸ் ஹட் அப்படின்ற என்னோட இன்னொரு சேனலில் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே மாதிரி இன்னோவேட்டிவான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.